இன்றைக்கி வீடியோவில் தயிர், முட்டை, எண்ணெய், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பிஸ்கெட்டை வச்சு கேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கேக்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டாண்ட் வச்சதுக்கப்புறம் குக்கரை கேஸ்கெட் இல்லாமல் மூடி வைக்கணும். அதே மாதிரி விசிலும் போடக்கூடாதுங்க. இதை ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இப்போ நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி ஹாப்பி பிஸ்கெட் தாங்க எடுத்திருக்கேன். 10 பிஸ்கெட் பேக்கெட் எடுத்திருக்கேன். அதாவது 300 கிராமுக்கு எடுத்திருக்கேங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க. ஆனால் நான் பண்ண தப்பு மாதிரி நீங்களும் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க. நான் மிக்ஸி ஜாரில் ஃபுல் பிஸ்கெட் பேக்கெட்டும் சேர்த்து அரைச்சேங்க. சுத்தமாக அரைப்படலை. ஏன்னா பிஸ்கெட் ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. நம்ம பிஸ்கெட்டை அப்படியே சேர்க்கக்கூடாது, 2ஆக உடச்சி சேர்க்கணும். 2 டைமாக நம்ம அரைக்கும் போது இன்னும் ஈஸியாக இருக்குங்க, நல்லாவும் அரைப்படும். இப்போ இந்த பிஸ்கெட்டை நான் ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேங்க. பால் 400 mlக்கு காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணணும். நம்ம ஃபுல்லாக சேர்க்க போகிறது கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 400 ml பால் காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அதில் 300 ml தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. அவ்வளோதாங்க, பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக் நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு பேக்கிங் பவுடரோ இல்லை பேக்கிங் சோடாவோ இல்லை தயிரோ நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஈனோ தாங்க நான் சேர்த்துக்க போகிறேன். 1 டீஸ்பூன் ஈனோ சேர்த்துக்க போகிறேன். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையோ வெல்லமோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. அந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸே நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கேக் பேட்டரை ஒரு மோல்டில் ஊற்ற போகிறோம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தாங்க எடுத்திருக்கேன். இதில் நம்ம கீ அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சப்போஸ் பட்டர் ஷீட் இருந்ததுன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஃபுல்லாக கீ தாங்க அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் இது மேலே கொஞ்சம் கோதுமை மாவு நல்லா தூவிக்கிறேன். கேக் பேட்டரை கேக் மோல்டில் சேர்த்தாச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சோ ஸ்பூன் வச்சோ மிக்ஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. இப்போ டாப்பிங்ஸ்க்காக கொஞ்சம் நட்ஸ்லாம் நான் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்றைக்கி முந்திரியும் பாதாமும் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த கேக் பேட்டரில் இப்போ நம்ம இந்த டாப்பிங்ஸ்க்காக நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை குக்கரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். குக்கரில் வைக்கும் போது பார்த்து வைக்கணுங்க. ஏன்னா நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருக்கோம், ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் ஒரு இடுக்கியை வச்சு நம்ம அந்த கேக் பேட்டரை உள்ளே வைக்கலாம். கேஸ்கெட், விசில் எதுவுமே போடக்கூடாதுங்க. அப்படியே மூடி 40 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கணுங்க. 40 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. நாற்பது நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சான்றதை எப்படி பார்க்கலாம்னாங்க, ஒரு டூத் பிக்கோ இல்லை ஏதாவது இந்த கம்பி வச்சோ நீங்கள் உள்ளே வச்சு பாருங்கள். அந்த மாவுலாம் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், இந்த டூத் பிக்கில் ஒரு மாவு கூட ஒட்டவே இல்லை. கேக் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த இடுக்கியால் அந்த கேக் மோல்டு எடுத்து வெளியில் நல்லா ஆற வைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம கட் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் கேக் நல்லா சூப்பராக இருக்குது. இதை நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் என்னென்னா 10 பிஸ்கெட்டில் வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. எங்கள் கேக் மோல்டு வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அதனால தான் இந்த சைஸில் வந்திருக்கு. 10 பிஸ்கெட்லாம் உண்மையாக பத்தாதுங்க. நல்லா ஒரு 20 பிஸ்கெட் மேலே போட்டால் தான் நல்லா கேக் நல்லா நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கேக் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.